வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நான் ஒரு அருமையான பதிவோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். ஒரு ரகசியம் உங்களுக்காக காத்திருக்கிறது. உங்கள் நாவின் நுனியில் இந்த அகிலத்தையே அசைத்து பார்க்கும் ஒரு அமானுஷ்ய சக்தி உறங்கி கிடக்கிறது என்றால் நம்ப முடிகிறதா? நீங்கள் உச்சரிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் வெறும் ஒளி அல்ல, அது ஒரு சக்தி வாய்ந்த மந்திரக்கோள், பிரபஞ்சத்தையே அதிர வைக்கும் ஆற்றல் கொண்டது. அந்த மந்திரத்தால் நீங்கள் அன்பின் பிரம்மாண்டமான மாளிகைகளை கட்டலாம், மலைகளை புரட்டும் வெற்றிகளுக்கான பாதைகளை திறக்கலாம், விரக்தியின் இருண்ட குகைகளில் நம்பிக்கையின் சுடரை ஏற்றலாம். ஆனால் ஒரு எச்சரிக்கை, அதே மந்திரக்கோள் கவனமின்றி சுழற்றப்பட்டால் உறவுகளின் மெல்லிய கண்ணாடிகளை நொறுக்கிவிடும், பொன்னான வாய்ப்புகளை தவிடுபொடியாக்கும், ஏன் உங்களையே காயப்படுத்தி இரணமாக்கும். இந்த பேரதிசய சக்தியை நீங்கள் எப்போது முழுமையாக உணர்ந்து அதை உங்கள் வசப்படுத்துகிறீர்களோ அன்று உங்கள் விதி உங்கள் விரல் நுனியில் எழுதப்படும். அந்த ரகசிய மந்திரத்தை அறிய உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்க நீங்கள் தயாரா? வாங்க பார்க்கலாம். இன்று நாம் சாதாரணமாக பயன்படுத்தும் ஆனால் அசாதாரணமான ஆற்றல் கொண்ட ஒன்றை பற்றி பேசப் போகிறோம். நம் வார்த்தைகள். அவை காற்றோடு கலந்து மறையும் வெறும் ஒளிகள் என்று நினைக்காதீர்கள். அவை உங்கள் எண்ணங்களின் சிற்பிகள், உங்கள் உணர்வுகளின் தூதுவர்கள், உங்கள் யதார்த்தத்தின் விதைகள். ஆம், நீங்கள் சரியாகத்தான் கேட்டீர்கள். உங்கள் வார்த்தைகள் பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியுடன் நேரடியாக பேசுகின்றன. நீங்கள் எதை அடிக்கடி சொல்கிறீர்களோ, எதை ஆழமாக நம்புகிறீர்களோ அதை நோக்கியே உங்கள் வாழ்க்கை நகர்கிறது. இந்த பயணத்தில் உங்கள் வார்த்தைகளின் மறைந்திருக்கும் 5 அற்புதமான சக்திகளை திறந்து அவற்றை ஒரு திறவுகோலாக பயன்படுத்தி உங்கள் கனவு வாழ்க்கையை எப்படி திறப்பது என்று பார்க்கலாம். இது வெறும் பேச்சல்ல, இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு பயிற்சி. முதலாவது, உருவாக்கும் சக்தி, சிந்தனையின் சிற்பி. உங்கள் அக உலகின் அதிபதி நீங்களே. சற்று யோசித்து பாருங்கள். உங்கள் காதுகளுக்கு கேட்காத ஆனால் ஒருபோதும் ஓயாத ஒரு உரையாடல் உங்களுக்குள் எப்போதும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் உங்கள் சுய பேச்சு, செல்ஃப் டாக். இந்த உள்மன உரையாடல் சாதாரணமானதல்ல. அதுதான் உங்கள் வாழ்க்கையின் வரைபடத்தை வரைகிறது, உங்கள் யதார்த்தத்தை செதுக்குகிறது. ஆம், நீங்கள் அறியாமலேயே உங்கள் வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு கணமும் உங்கள் நம்பிக்கைகளை, உங்கள் திறன்களை, உங்கள் விதியையே நீங்கள் செதுக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தான் உங்கள் அக உலகின் சிற்பி. நீங்கள் உங்களுக்குள் சொல்லிக்கொள்ளும் ஒவ்வொரு என்னால் முடியும், நான் கற்றுக்கொள்வேன், நான் முயற்சிப்பேன் என்ற வார்த்தையும் வெறும் சொற்கள் அல்ல. அவை உங்கள் மூளையில் புதிய சக்தி வாய்ந்த நரம்பியல் பாதைகளை உருவாக்கும் மந்திர சொற்கள். அவை உங்கள் முள்ளந்தண்டை நிமிர்த்தி உங்கள் தோள்களை விரிக்க செய்து உங்கள் பார்வையை இலக்கை நோக்கி கூர்மையாக்கும் எரிபொருள். உங்கள் இரத்த நாளங்களில் நம்பிக்கையையும் தைரியத்தையும் பாய்ச்சும் ஊக்க மருந்து அது. அந்த வார்த்தைகள் உங்கள் ஆற்றலை ஒருமுகப்படுத்தி நீங்கள் நினைத்து பார்க்காத திறன்களை வெளிக்கொண்டு வரும். மாறாக, இது ரொம்ப கஷ்டம், நான் இதற்கு தகுதியானவன் இல்லை, எங்கே தோற்றுவிடுவேனோ போன்ற சந்தேகங்களும் பயங்களும் நிறைந்த முணுமுணுப்புகள். அவை வெறும் எதிர்மறை எண்ணங்கள் அல்ல, அவை நீங்களே உங்களுக்கு பூட்டிக்கொள்ளும் கண்ணுக்கு தெரியாத ஆனால் மிக வலிமையான சங்கிலிகள். அவை உங்கள் கால்களை பிணைத்து உங்களை முன்னேற விடாமல் தடுக்கின்றன, உங்கள் ஆற்றலை உறிஞ்சி உங்கள் கனவுகளை சிதைக்கும் விஷம் போன்றவை. இந்த சங்கிலிகள் உங்கள் கழுத்தை சுற்றி கொண்டு வாய்ப்புகள் கண்முன்னே தோன்றினாலும் அதை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க முடியாமல் உங்களை முடக்கி போடுகின்றன. உங்கள் மனதை ஒரு வளமான தோட்டமாக கற்பனை செய்யுங்கள். நீங்கள் சிந்திக்கும் அல்லது பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே விழும் ஒரு விதை. நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன், எல்லாம் எனக்கு எதிராகவே நடக்கிறது போன்ற எதிர்மறை விதைகளை தொடர்ந்து விதைத்தால் உங்கள் மனமெங்கும் பயம், கவலை, விரக்தி எனும் நச்சு களச்செடிகள் மண்டி கிடக்கும். அவை உங்கள் மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் வெற்றிக்கான வழிகளையும் மூடி மறைத்துவிடும். ஆனால் நான் திறமையானவன், நல்ல விஷயங்கள் என்னை நோக்கி வருகின்றன, ஒவ்வொரு சவாலும் ஒரு பாடம் போன்ற நேர்மறை விதைகளை நட்டால் என்ன நடக்கும்? உங்கள் மனத்தோட்டத்தில் நம்பிக்கை, அன்பு, விடாமுயற்சி, நன்றி எனும் வண்ணமயமான பூக்கள் பூத்து குலுங்கும்.
வாய்ப்புகள் எனும் கனிகள் காய்க்கும். இந்த தோட்டத்திற்கு தொடர்ச்சியான கவனிப்பு தேவை. களைகளை, அதாவது எதிர்மறை எண்ணங்களை அவ்வப்போது பிடுங்கி எறிந்துவிட்டு நல்ல விதைகளை, அதாவது நேர்மறை சொற்களை நட்டு நம்பிக்கை எனும் நீரையும் ஊக்கம் எனும் உரத்தையும் தொடர்ந்து இட வேண்டும். நீங்கள் உங்கள் உள்மன வானொலியில் எந்த அலைவரிசையை கேட்கிறீர்கள்? அது உங்களை உற்சாகப்படுத்துகின்றதா அல்லது சோர்வடைய செய்கின்றதா? உங்கள் உள்மன உரையாடல் உங்கள் நண்பனாக இருக்கிறதா அல்லது எதிரியாக செயல்படுகிறதா? இன்றிலிருந்து உங்கள் சுய பேச்சின் மீது ஒரு கூர்மையான கவனம் வையுங்கள். எதிர்மறையான, உங்களை பலவீனப்படுத்தும் வார்த்தைகளை அடையாளம் கண்டு அவற்றை உடனடியாக நேர்மறையான சக்தி வாய்ந்த வார்த்தைகளால் மாற்றுங்கள். என்னால் முடியாது என்பதற்கு பதிலாக நான் எப்படி இதை செய்ய முடியும் என்று யோசிப்பேன் என்று சொல்லுங்கள். நான் தோற்றுவிடுவேன் என்பதற்கு பதிலாக நான் வெற்றி பெற முயற்சிப்பேன், கற்றுக்கொள்வேன் என்று மாற்றுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் வார்த்தைகள் உங்கள் சிந்தனையை வடிவமைக்கின்றன. உங்கள் சிந்தனை உங்கள் உணர்வுகளை ஆள்கிறது. உங்கள் உணர்வுகள் உங்கள் செயல்களை தூண்டுகின்றன. உங்கள் செயல்கள் உங்கள் விதியை நிர்ணயிக்கின்றன. ஆக உங்கள் விதியை மாற்ற விரும்பினால் உங்கள் வார்த்தைகளில் இருந்து ஆரம்பியுங்கள். உங்கள் உள்மன உரையாடலை உங்கள் சக்தி வாய்ந்த கூட்டாளியாக மாற்றுங்கள். உங்கள் அக உலகின் அதிபதியாக மாறுங்கள். 2. ஊக்கப்படுத்தும் சக்தி, உத்வேகத்தின் தீப்பொறி, பிறர் வாழ்வில் ஒளியேற்றும் வல்லமை. உங்கள் கண்முன்னே ஒரு காட்சியை கற்பனை செய்யுங்கள். உங்கள் நண்பர் ஒருவர் தொடர் தோல்விகளால் துவண்டு போய் இனிமேல் என்னால் முடியாது என்று விரக்தியின் விளிம்பில் நிற்கிறார். அல்லது உங்கள் சக ஊழியர் ஒருவர் ஒரு கடினமான பணியில் மூழ்கி சோர்வின் நிழல் அவர் முகத்தில் படிய தலையை கவிழ்ந்து அமர்ந்திருக்கிறார். ஒரு குழந்தை கணக்கு பாடத்தில் தடுமாறி கண்ணீருடன் நோட்டு புத்தகத்தை மூடி வைக்கிறது. இந்த தருணங்களில் நீங்க என்ன செய்வீங்க? பலர் அமைதியாக கடந்து சென்று விடலாம். ஆனால் உங்களிடம் ஒரு சக்தி இருக்கிறது. சாதாரணமானதல்ல, அது ஒரு தெய்வீக சக்தி. அதுதான் ஊக்கப்படுத்தும் வார்த்தைகளின் சக்தி. நீங்கள் அந்த நபரை அணுகி உண்மையான அக்கறையுடன் அவர் கண்களை பார்த்து, உங்கள் முயற்சி அற்புதம், நீங்கள் எவ்வளவு போராடுகிறீர்கள் என்பதை நான் பார்க்கிறேன், உங்கள் விடாமுயற்சி என்னை பிரமிக்க வைக்கிறது என்றோ, அல்லது இது ஒரு சவாலான நேரம்தான், ஆனால் உங்கள் திறமையில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது, நீங்கள் இதை கடந்து வருவீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்றோ, அல்லது அந்த குழந்தையிடம் பரவாயில்லை, மெதுவாக முயற்சி செய், நீ புத்திசாலி, உன்னால் நிச்சயம் முடியும் என்றோ சொல்லும் போது, நண்பர்களே, அந்த வார்த்தைகள் வெறும் ஒளி அலைகள் அல்ல. அவை சோர்ந்து போன ஆன்மாவிற்கு பாய்ச்சப்படும் அமிர்தம், வறண்டு போன இதயத்திற்கு பெய்யும் உதல் மழை. அவை களைத்து போன கால்களுக்கு புத்துயிர் அளிக்கும் சக்தி ஊற்று. உங்கள் வார்த்தைகள் அவர்களின் மனதில் ஒளிந்திருக்கும் சந்தேக பேய்களை விரட்டி அடித்து, ஆம், என்னால் முடியும் என்ற நம்பிக்கையின் தீப்பொறியை பற்ற வைக்கிறது. ஒரு சின்ன பாராட்டு, ஒரு நேர்மறையான அங்கீகாரம் ஒருவரின் இருண்ட நாளின் திடீரென தோன்றும் சூரிய ஒளி போன்றது. அது அவர்களின் பாதையில் படிந்திருக்கும் இருளை விளக்கி ஒளியின் பக்கம் செல்ல வழிகாட்டும். அவர்களின் தோள்களை அழுத்தும் பாரத்தை குறைத்து மனதை இலகுவாக்கும். அந்த யோசனை மிக சிறப்பாக இருந்தது என்று நீங்கள் சொல்லும் ஒரு வரி அவர்களின் நாள் முழுவதையும் பிரகாசமாக்கலாம். சில நேரங்களில் மனிதர்கள் தங்கள் சொந்த திறன்களை மறந்து விடுகிறார்கள் அல்லது சந்தேகப்படுவார்கள். அப்போது உங்கள் ஊக்கமளிக்கும் வார்த்தைகள் அவர்களில் உள்ளுக்குள் உறங்கி கிடக்கும் சிறகுகளுக்கு காற்றாக மாறும். நீங்கள் கொடுக்கும் அந்த உந்துதல் தான் அவர்கள் பயங்களை தாண்டி தங்கள் முழு திறனையும் வெளிப்படுத்தி உயர பறக்க உதவும். நீங்கள் வெறும் பார்வையாளர் அல்ல, அவர்களின் பயணத்தில் நீங்களும் ஒரு பங்குதாரர். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இந்த சக்தி போலியான புகழ்ச்சியில் இல்லை. அது உண்மையான அக்கறையிலும் நேர்மறையான அங்கீகாரத்திலும் இருக்கிறது. நீங்கள் உண்மையிலேயே பார்ப்பதை, உணர்வதை, நம்புவதை வார்த்தைகளில் வடியுங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும் ஒரு சில வார்த்தைகள் 1000 அர்த்தமற்ற புகழுரைகளை விட வலிமையானது. நாம் அனைவரும் அங்கீகரிக்கப்படவும் பாராட்டப்படவும் விரும்புகிறோம். உண்மைதானே? நம் முயற்சிகள் கவனிக்கப்படுகின்றன, நம் திறமைகள் மதிக்கப்படுகின்றன என்று அறியும் போது அது நம்மை மேலும் சிறப்பாக செயல்பட தூண்டுகின்றது அல்லவா? உங்கள் வார்த்தைகள் ஒருவரின் தன்னம்பிக்கையை வளர்த்து அவர்களின் கனவுகளை உயிர்ப்பிக்க உதவும். ஆகவே இன்று உங்கள் கண்களை திறந்து பாருங்கள். உங்களை சுற்றி யார் சோர்வாக தெரிகிறார்கள்? யாருக்கு ஒரு நம்பிக்கை வார்த்தை தேவைப்படுகிறது? உங்கள் மனைவி, உங்கள் கணவர், பிள்ளைகள்,
நண்பர்கள், சக ஊழியர்கள், ஏன் உங்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் ஒருவராக கூட இருக்கலாம். தயங்காதீர்கள். அந்த நேர்மறையான ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை வழங்குங்கள். ஒரு புன்னகையுடன், உண்மையான அக்கறையுடன் சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்கும் அந்த உத்வேகம் ஒரு சங்கிலி தொடர் போல பரவி மேலும் பலரை சென்றடையலாம். மற்றவர்களின் வாழ்வில் ஒளியேற்றும் போது அதன் பிரகாசம் உங்கள் வாழ்விலும் பிரதிபலிக்கும். அவர்களின் வெற்றியில் உங்கள் வார்த்தைகளுக்கும் பங்குண்டு என்பதை உணரும் போது நீங்களும் அளவற்ற மகிழ்ச்சியை அடைவீர்கள். உங்கள் வார்த்தைகளால் பிறர் சிறகுகளுக்கு காற்றை கொடுங்கள். அவர்களுடன் சேர்ந்து நீங்களும் பறங்கள். 3. ஈர்க்கும் சக்தி. பிரபஞ்சத்தின் மொழி. உங்கள் வார்த்தைகளால் பிரபஞ்சத்துடன் பேசுங்கள். நீங்கள் எப்போதாவது பிரபஞ்சத்துடன் பேச முடியுமா என்று யோசித்திருக்கிறீர்களா? ஆச்சரியமான உண்மை என்னவென்றால், நீங்கள் ஒவ்வொரு கணமும் அதனுடன் பேசிக்கொண்டுதான் இருக்கிறீர்கள். உங்கள் எண்ணங்கள் மூலமாகவும், குறிப்பாக உங்கள் வார்த்தைகள் மூலமாகவும். இதுதான் பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதி செயல்படும் அடிப்படை ரகசியம். ஈர்ப்பு விதி என்பது மந்திர தந்திரமோ குருட்டு நம்பிக்கையோ இல்ல. அது பிரபஞ்சத்தின் ஓர் அடிப்படை ஆற்றல் விதி. இயற்பியலில் சொல்வது போல ஒத்த அதிர்வுகள் ஒன்றை ஒன்றை இருக்கும். இதை எளிமையாக புரிந்து கொள்வோம். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் நீங்கள், உங்கள் எண்ணங்கள், உங்கள் வார்த்தைகள் உட்பட ஆற்றலால் ஆனவை. ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வலையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உயர்வான, மகிழ்ச்சியான, நேர்மறையான எண்ணங்களும் வார்த்தைகளும் உயர் அதிர்வலைகளை கொண்டுள்ளது. அவை அதே போன்ற உயர் அதிர்வலை கொண்ட அனுபவங்களை, அதாவது மகிழ்ச்சி, வெற்றி, ஆரோக்கியம் உங்கள் வாழ்வில் ஈர்க்கின்றன. மாறாக பயம், கவலை, கோபம் போன்ற தாழ்வான எதிர்மறையான எண்ணங்களும் வார்த்தைகளும் தாழ் அதிர்வலைகளை கொண்டுள்ளது. அவை அதே போன்ற தாழ் அதிர்வலை கொண்ட அனுபவங்களையே, அதாவது பிரச்சினைகள், தடைகள், நோய்கள் போன்றவற்றை ஈர்க்கின்றன. இது ஒரு வானொலி நிலையம் போல. நீங்கள் எந்த அலைவரிசைக்கு உங்கள் மனதை திருப்புகிறீர்களோ அந்த அலைவரிசையின் நிகழ்ச்சியைத்தான் நீங்கள் பெற முடியும். உங்கள் வார்த்தைகள் வெறும் ஒளிக்கோர்வைகள் அல்ல, அவை சக்தி வாய்ந்த ஆற்றல் கருவிகள், பிரபஞ்சத்திற்கான உங்கள் அழைப்பு மணிகள். நீங்கள் தொடர்ந்து முழுமையான நம்பிக்கையுடனும் உணர்வுபூர்வமாகவும் நான் முழுமையான ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன் என்று பிரகடனம் செய்யும் போது நீங்கள் ஆரோக்கியம் என்ற உயர் அதிர்வலையை பிரபஞ்சத்திற்கு அனுப்புகிறீர்கள். பிரபஞ்சம் அந்த அழைப்பிற்கு பதிலளிக்கிறது. அது ஆரோக்கியமான சூழல்களை, தகவல்களை, வாய்ப்புகளை, ஏன் உங்கள் உடலின் சுய குணப்படுத்தும் ஆற்றலை கூட உங்களுக்கு சாதகமாக ஒருங்கிணைக்க தொடங்குகிறது. ஆனால் வெறும் கிளிப்பிள்ளை போல வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சொல்வதில் மட்டும் முழு பலனும் இல்லை. அந்த வார்த்தைகளுடன் உங்கள் உணர்ச்சிகளையும் இணைக்கும் போதுதான் அதன் உண்மையான சக்தி வெளிப்படுகிறது. செல்வம் என்னை நோக்கி பாய்கிறது என்று சொல்லும் போது நீங்கள் ஏற்கனவே செல்வந்தராக இருப்பது போன்ற உணர்வை, அந்த நன்றி உணர்வை, அந்த பாதுகாப்பை முழுமையாக உணர வேண்டும். நான் அன்பால் சூழப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லும் போது அந்த அன்பின் அரவணைப்பை, அந்த மகிழ்ச்சியை உங்கள் இதயம் முழுவதிலும் உணர வேண்டும். உங்கள் உணர்ச்சிகள் தான் உங்கள் வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்கும் எரிபொருள். அவைதான் உங்கள் சொற்களை வெறும் ஒளியிலிருந்து பிரபஞ்சத்தையே அசைக்கும் ஆற்றல் சமிக்ஞைகளாக மாற்றுகின்றன. நீங்கள் விரும்புவதை கற்பனை செய்யுங்கள், அதை உணருங்கள், அதை நம்புங்கள். ஆமாம், உங்கள் தொடர்ச்சியான, உணர்வுபூர்வமான, நேர்மறையான வார்த்தைகள் சக்தி வாய்ந்த காந்தங்கள் போன்றவை. அவை வெறுமனே இருப்பதில்லை. அவை நீங்கள் வெளியிடும் அதிர்வலைக்கு ஒத்த மனிதர்களை, வாய்ப்புகளை, வளங்களை, யோசனைகளை, சூழ்நிலைகளை உங்கள் பக்கம் ஈர்க்கத் தொடங்குகின்றன. எனக்கு அற்புதமான வாய்ப்புகள் வருகின்றன என்று தொடர்ந்து நம்பி சொல்லும் போது உங்கள் கண்கள் அந்த வாய்ப்புகளை காணும். உங்கள் மனம் அதை நோக்கி செயல்படும். பிரபஞ்சமும் அதை உங்கள் வழியில் கொண்டு வரும். மாறாக எனக்கு எப்போதும் பண கஷ்டம்தான் என்று புலம்பும் போது நீங்கள் பற்றாக்குறை என்ற அதிர்வலையை அனுப்பி மேலும் பற்றாக்குறையான சூழ்நிலைகளையே உங்கள் வாழ்வில் காந்தம் போல இருக்கிறீர்கள். இது ஏதோ ஒரே இரவில் கோடீஸ்வரனாகும் திட்டமா? நிச்சயமாக இல்லை. இது ஒரு தோட்டம் அமைப்பது போன்றது. இன்று விதையை நட்டுவிட்டு நாளைக்கே பழம் பறிக்க முடியாது. அதற்கு தொடர்ச்சியான கவனிப்பு தேவை. தினமும் நேர்மறை வார்த்தைகள் எனும் நீரை பாய்ச்ச வேண்டும். நம்பிக்கை எனும் உரமிட வேண்டும். நேர்மறை உணர்வுகள் எனும் சூரிய ஒளியை காட்ட வேண்டும். பல வருடங்களாக உங்களுக்குள் பதிந்து போன எதிர்மறை சிந்தனைகளை மாற்றுவதற்கு தொடர்ச்சியான, உறுதியான முயற்சி தேவை. எனவேதான் இது தொடர்ச்சியான நம்பிக்கையுடனான பிரகடனம் என்று சொல்லப்படுகிறது.
பொறுமையாக இருங்கள், விடாமுயற்சியுடன் இருங்கள். இந்த பிரபஞ்ச விதியை நம்புங்கள். ஆகவே இனி உங்கள் வார்த்தைகளை அலட்சியமாக பயன்படுத்தாதீர்கள். நீங்கள் எதை பற்றி பேசுகிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். கவலைகளையும் பற்றாக்குறைகளையும் பற்றி பேசி அவற்றை மேலும் மேலும் இருப்பதை நிறுத்துங்கள். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை பற்றி பேசுங்கள். ஆரோக்கியம், வெற்றி, அன்பு, அமைதி, மகிழ்ச்சி இவற்றை உங்கள் வார்த்தைகளால் பிரகடனம் செய்யுங்கள். நான் ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவோர். என் குடும்பம் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்தது. நான் ஒவ்வொரு நாளும் கற்று வளர்ந்து வருகிறேன். இப்படி உங்கள் எதிர்காலத்தை, உங்கள் கனவு வாழ்க்கையை உங்கள் வார்த்தைகளை கொண்டு அழையுங்கள். பிரபஞ்சம் உங்கள் கட்டளைகளுக்காக காத்திருக்கிறது. அதன் மொழியை, ஆற்றலின் மொழியை, வார்த்தைகளின் மொழியை சரியாக பயன்படுத்துங்கள். நீங்களும் இந்த பிரபஞ்சமும் இணைந்த படைப்பாளிகள். இன்றே உங்கள் வார்த்தைகளின் மூலம் உங்கள் தலை சிறந்த படைப்பை உருவாக்கத் தொடங்குங்கள். 4. குணப்படுத்தும் சக்தி. ஆன்மாவின் தைலம். வார்த்தைகளால் காயங்களை ஆற்றுங்கள். நம் வாழ்வில் நாம் சுமக்கும் காயங்களின் பல வகை உண்டு. சில நம் உடலில் தெரியும் தழும்புகளாக இருக்கலாம். ஆனால் பல சமயங்களில் மிக ஆழமான, மிக நீண்ட காலம் வலிக்கின்ற காயங்கள் நம் கண்களுக்கு தெரிவதில்லை. அவை இழப்பு, துரோகம், நிராகரிப்பு, அவமானம் அல்லது கடுமையான சொற்களால் நம் இதயத்திலும் மனதிலும் ஏற்பட்டிருக்கும் ரணங்கள். இந்த கண்ணுக்கு தெரியாத மனக்காயங்கள் உடல் காயங்களை விட ஆழமானவை, சிக்கலானவை, குணமடைய அதிக காலம் எடுத்துக்கொள்பவை. இப்படிப்பட்ட ஆழ்ந்த வேதனையில் ஒருவர் தவிக்கும் போது அது அன்பானவரை இழந்த துக்கமாக இருக்கலாம், ஒரு தோல்வியின் பாரமாக இருக்கலாம், அல்லது நம்பிக்கை துரோகத்தின் வேதனையாக இருக்கலாம். அப்போது வெறும் மௌனமோ அனுதாபமற்ற பார்வைகளோ அவர்களை மேலும் தனிமைப்படுத்திவிடக்கூடும். சம்பிரதாயமான ஆறுதல்கள் பயனற்று போகலாம். அந்த சமயத்தில் அவர்களுக்கு மிக அதிகமாக தேவைப்படுவது மனித நேயத்தின் உண்மையான அரவணைப்பு. அதுவும் வார்த்தைகளின் வடிவில் வெளிப்படும் போது அதன் சக்தி அபரிமிதமானது. நீங்கள் அந்த நபரிடம் சென்று அவர் அருகில் அமர்ந்து உண்மையான கனிவுடன் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொல்லும்போது அது வெறும் 4 வார்த்தைகள் அல்ல, அது அவர்களின் அச்சுறுத்தும் தனிமையை உடைத்தெறிகிறது. இந்த சூறாவளியில் நீ தனியாக இல்லை, இதோ நான் உன் கரங்களை பற்றி கொண்டிருக்கிறேன் என்ற உறுதியான செய்தியை அது அனுப்புகிறது. இது அவர்களுக்கு ஒரு மன நங்கூரமாக அமைகிறது. உன் வழி எனக்கு புரிகிறது அல்லது உன் வழியை என்னால் உணர முடிகிறது என்று கூறுவது நீங்கள் அதை அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும் என்ற அர்த்தமல்ல. மாறாக உன்னுடைய உணர்வுகள் உண்மையானவை, அவை முக்கியமானவை, நான் அதை கவனிக்கிறேன், மதிக்கிறேன் என்று சொல்வதாகும். இந்த அங்கீகாரம் தனிமையில் உழலும் மனதிற்கு மிக பெரிய ஆறுதலை தருகிறது. எல்லாம் சரியாகிவிடும், கவலைப்படாதே, நான் துணை நிற்கிறேன் என்று சொல்வது இருண்ட சுரங்கத்தின் முடிவில் ஒரு மெல்லிய ஒளிக்கீற்றை காட்டுவது போல. அது உடனடி தீர்வை கொடுக்காவிட்டாலும் நம்பிக்கையை விதைக்கிறது. மிக முக்கியமாக நான் துணை நிற்பேன் என்ற வாக்குறுதி எதிர்காலத்தை பற்றிய பயத்தை குறைத்து மீண்டு வருவதற்கான தைரியத்தை கொடுக்கிறது. உடல் காயங்களுக்கு மருத்துவர் மருந்து கொடுப்பார், ஆனால் ஆன்மாவின் காயங்களுக்கு உங்கள் கனிவான உண்மையான வார்த்தைகள் தான் மருந்துகளை விட சக்தி வாய்ந்தவை. அவை ஆன்மாவின் தைலம் போல செயல்படுகின்றன. துக்கம், கோபம், பயம் போன்ற உணர்ச்சிகளின் எரிச்சலை மெதுவாக தணித்து மனதிற்கு இதமளிக்கின்றன. அவை ஆறுதலின் மெல்லிய போர்வை போல வேதனையின் குளிரில் நடுங்கும் இதயத்திற்கு கதகதப்பையும் பாதுகாப்பையும், யாரோ ஒருவர் அக்கறையுடன் இருக்கிறார் என்ற உணர்வையும் கொடுக்கின்றன. சில நேரங்களில் இத்தகைய உணர்வு பூர்வமான ஆதரவு உடல் ரீதியான சுகவீனங்களில் இருந்து மீள்வதற்கு கூட துணை புரியும். குணப்படுத்துதல் என்பது சரியானதை சொல்வது மட்டுமல்ல, சரியாக கேட்பதும் கூட. ஒருவர் தன் வலியை, கோபத்தை, துக்கத்தை கொட்டுவதற்கு எந்தவிதமான தீர்ப்புமின்றி முழுமையான கவனத்துடன் செவிமடுப்பது, அதுவே ஒரு பெரிய குணப்படுத்தும் செயலாகும். உங்கள் அமைதியான கனிவான செவிமடித்தலுக்கு பிறகு வரும் சில ஆறுதல் வார்த்தைகள் இன்னும் ஆழமாக சென்றடை. மன்னிப்பு என்ற மென்மையான நாடகத்திலும் வார்த்தைகளுக்கு அதிமுக்கிய பங்குண்டு. மன்னிப்பை கோருதல். உண்மையான வருத்தத்துடன் என்னை மன்னித்துவிடு, நான் செய்த தவறுக்கு மிகவும் வருந்துகிறேன், நான் பொறுப்பேற்கிறேன் என்று பணிவுடன் கேட்பது உடைந்த நம்பிக்கையை சரி செய்ய முதல் படியாக அமையும். அது மற்றவரின் வழியை மதிப்பதாக அமைகிறது. மன்னிப்பை வழங்குதல். நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொல்வது சில சமயம் கடினமாக இருக்கலாம்,
ஆனால் அந்த வார்த்தைகள் மன்னிப்பவரையே பெரும் மனச்சுமையிலிருந்து விடுவிக்கின்றன. அது நாள்பட்ட கோபம், கசப்புணர்வு போன்ற பாரமான மூட்டையை கீழே இறக்கி வைப்பதை போன்றது. இந்த வார்த்தைகள் உங்களை குணப்படுத்தி கடந்த காலத்தின் பிடியிலிருந்து விடுபட்டு செல்ல உதவும். இது பெரும்பாலும் நீங்கள் உங்களுக்கே கொடுத்து கொள்ளும் பரிசு. பிறருக்கு ஆறுதல் சொல்வது போலவே உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ளும் கனிவான வார்த்தைகளும் மிக முக்கியமானவை. நீங்கள் தடுமாறும் போது, தோல்வியடையும் போது ஒரு நெருங்கிய நண்பரிடம் பேசுவது போல உங்களிடமே பேசுங்கள். நான் இப்போது மிகவும் கஷ்டப்படுகிறேன், அது சரிதான், இந்த நேரத்தில் நான் என்னிடம் அன்பாகவும் கருணையாகவும் நடந்து கொள்வேன் என்று சொல்லுங்கள். நண்பர்களே, உங்கள் நாவில் இதயங்களை குணப்படுத்தும் சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை பொறுப்புடன் பயன்படுத்துங்கள். காயப்படுத்துவதற்கு பதிலாக குணப்படுத்த உங்கள் வார்த்தைகளை தேர்ந்தெடுங்கள். வழியில் இருப்பவர்களுக்கு உங்கள் இருப்பை உணர்த்துங்கள். உண்மையான கனிவை காட்டுங்கள். சில கனிவான வார்த்தைகளின் சக்தியை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். இந்த உலகம் அதிகமாக காயப்பட்டு கிடக்கிறது. அதற்கு உங்கள் வார்த்தைகள் எனும் தைலம் தேவை. மனிதநேயத்தின் குணப்படுத்தும் சக்தியின் சாட்சியாக உங்கள் சொற்கள் அமையட்டும். 5. இணைக்கும் சக்தி, இதயங்களின் பாலம். வார்த்தைகளால் உறவுகளை வளர்த்திடுங்கள். நாம் ஏன் ஒருவரோடு ஒருவர் பேசுகிறோம்? வெறும் தகவல்களை பரிமாறிக்கொள்ளவா? இல்லை. ஆதி மனிதன் காலம் தொட்டே மனிதர்கள் சமூக விலங்குகள். பிணைப்பும் உறவும் நம் உயிர் வாழ்விக்கும் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் அத்தியாவசியமானவை. தனிமை நம்மை பலவீனமாக்குகிறது, இணைப்பு நம்மை பலப்படுத்துகிறது. இந்த பிணைப்பை உருவாக்கவும் வளர்க்கவும் பாதுகாக்கவும் நமக்கு கிடைத்திருக்கும் மிக சக்தி வாய்ந்த கருவி எது தெரியுமா? நம்முடைய வார்த்தைகள் தான். வெறும் மேலோட்டமான பேச்சுகள் அல்ல, அர்த்தமுள்ள உரையாடல் தான் மனிதர்களை இணைக்கிறது. அது எப்படி நிகழ்கிறது? நீங்கள் பேசுவதை விட அதிகமாக கேட்பது, மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முயற்சிப்பது, உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் பாதுகாப்பாக பகிர்ந்து கொள்வது, உண்மையான அக்கறையுடன் கேள்விகள் கேட்பது, மற்றவர்களின் வெற்றிகளை கொண்டாடுவது, துக்கங்களில் பங்கெடுப்பது, இவை அனைத்தும் அர்த்தமுள்ள உரையாடலின் அம்சங்கள். இத்தகைய உரையாடல்களில் தான் உண்மையான பிணைப்புகள் உருவாகின்றன. எப்படி ஒரு முன்பின் தெரியாதவர் உங்கள் நண்பராக மாறுகிறார்? ஒரு புன்னகைக்கு பின் தொடரும் சில வார்த்தைகள், ஒரு பொதுவான ஆர்வத்தை பற்றி பேசும் சில நிமிடங்கள், ஒரு நகைச்சுவையை பகிர்ந்து கொள்ளும் தருணம். இப்படி வார்த்தைகள் தான் அந்நிய தன்மையை உடைத்து நட்புறவுக்கான முதல் விதையை தூவுகின்றன. நட்பு காதலாக மலர்வதற்கும் வார்த்தைகளே காரணம். ஆழமான உணர்வுகளை வெளிப்படுத்தும் கவிதைகள், எதிர்கால கனவுகளை பகிர்ந்து கொள்ளும் உரையாடல்கள், நான் உன்னை நேசிக்கிறேன் என்ற மந்திர சொல், அர்ப்பணிப்பை உறுதி செய்யும் வாக்குறுதிகள், இவை யாவும் வார்த்தைகளால் கட்டப்படும் காதல் மாளிகையின் தூண்கள். உறவுகளில் விரிசல் விடும்போது கூட அதை சரி செய்யும் சக்தி வார்த்தைகளுக்கு உண்டு. உண்மையான வருத்தத்துடன் கேட்கப்படும் மன்னிப்பு, என்னை மன்னித்துவிடு, மற்றவனின் தரப்பை புரிந்து கொள்ளும் முயற்சி, நீ சொல்வதிலும் நியாயம் இருக்கிறது, மீண்டும் நம்பிக்கை தருவதாக அமையும் சொற்கள், இனி இப்படி நடக்காது, இவை உடைந்த பாலங்களை மீண்டும் இணைக்க உதவும் சக்தி வாய்ந்தவை. உங்கள் உறவுகளை இதயங்களை இணைக்கும் பாலங்களாக கற்பனை செய்யுங்கள். நீங்கள் பேசும் ஒவ்வொரு கனிவான சொல்லும், நீ எனக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? ஒவ்வொரு பாராட்டும் உங்கள் செயல் பாராட்டுக்குரியது. ஒவ்வொரு ஆறுதல் மொழியும், நான் இருக்கிறேன், கவலைப்படாதே, ஒவ்வொரு புரிதலை வெளிப்படுத்தும் வாக்கியமும், நீங்கள் ஏன் அப்படி உணர்ந்தீர்கள் என்று புரிகிறது. அந்த பாலத்தை கட்டும் ஒவ்வொரு செங்கல்லும் மரப்பலகையும் ஆகும். நம்பிக்கை, இதுதான் அந்த பாலத்தின் அசைக்க முடியாத அஸ்திவாரம். புரிதல், இது பாலத்தை தாங்கி நிற்கும் வலிமையான தூண்கள். அன்பு, இது அந்த பாலத்தின் மீது நாம் பயணிக்கும் பாதுகாப்பான அழகிய பாதை. இந்த பாலங்கள் தான் நம்மை ஒருவர் மற்றவரின் வாழ்விற்குள் செல்லவும், ஆதரவு அளிக்கவும், அனுபவங்களை பகிரவும், ஆழமான நெருக்கத்தை உணரவும் அனுமதிக்கின்றன. ஆனால் ஜாக்கிரதை, வார்த்தைகள் கட்டுவது போலவே மிக கடுமையாக உடைக்கவும் வல்லவே. உங்கள் கைகளில் இருக்கும் வார்த்தைகள் பாலங்களை கட்டும் கருவியா அல்லது உறவுகளை வெட்டும் கோடாரியா? அதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். புறம் பேசுதல், ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி அவதூறு பேசுவது நம்பிக்கை கிணற்றில் விஷத்தை கலப்பது போல. இது உறவுகளுக்குள் சந்தேகத்தையும் பிரிவினையையும் விதைக்கிறது. கடன் சொற்கள், ஹார்ஷ் வேர்ட்ஸ், கோபத்தில் உதிர்க்கும் வார்த்தைகள், அவமானப்படுத்தும் சொற்கள், தரம் தாழ்த்தும் விமர்சனங்கள், இவை உறவின் மீது ஓங்கி வெட்டும் கோடாரி போன்றவை. அவை ஆழமான ஆறாத வடுக்களை ஏற்படுத்திவிடும். பொய்கள், சிறியதோ பெரியதோ எந்த வகையான பொய்யும் உறவின் அஸ்திவாரத்தையே அசைத்துவிடும்.
பொய்களால் உடையும் நம்பிக்கை எனும் கண்ணாடியை மீண்டும் ஒட்டுவது மிக மிக கடினம். ஒவ்வொரு பொய்யும் அந்த பாலத்தின் மீது விழும் பலமான வெட்டுக்கள். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பது போலவே அதை எப்படி சொல்கிறீர்கள் என்பதும் மிகவும் முக்கியம். உங்கள் குரலின் தொனி, உங்கள் முகபாவனை, உடல் மொழி இவை அனைத்தும் உங்கள் வார்த்தைகளின் தாக்கத்தை நிர்ணயிக்கின்றன. கனிவான வார்த்தைகளை கூட கடினமான தொனியில் சொன்னால் அது தவறாகவே புரிந்து கொள்ளப்படும். எந்த ஒரு பாலத்திற்கும் அவ்வப்போது பராமரிப்பு தேவைப்படுவது போல உறவுகளுக்கும் தொடர்ச்சியான கவனம் தேவை. அவ்வப்போது அன்பான வார்த்தைகளை பரிமாறிக்கொள்வது, நன்றியை தெரிவிப்பது, நலம் விசாரிப்பது, பிரச்சினைகள் வரும்போது மரியாதையான வார்த்தைகளால் பேசி தீர்ப்பது இவை உறவு பாலத்தை வலிமையாகவும் அழகாகவும் வைத்திருக்க உதவும். உங்கள் வாழ்வில் உள்ள உறவுகளை சற்று எண்ணி பாருங்கள். உங்கள் வார்த்தைகள் அந்த உறவு பாலங்களை வலுப்படுத்துகின்றனவா அல்லது அறியாமலேயே அவற்றை சேதப்படுத்துகின்றனவா? இன்றே ஒரு தீர்மானம் எடுங்கள். உங்கள் வார்த்தைகளை அன்பு, புரிதல், நம்பிக்கை ஆகியவற்றை வளர்க்க பயன்படுத்துங்கள். புறம் பேசுதல், கடுஞ்சொல், பொய் எனும் கோடாரிகளை தூக்கி எறியுங்கள். இதயங்களுக்கு இடையே அழகான உறுதியான பாலங்களை கட்டும் சிற்பியாக மாறுங்கள். உங்கள் உறவுகளின் ஆரோக்கியமும் உங்கள் சொந்த மகிழ்ச்சியும் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் வார்த்தைகளில் தான் இருக்கிறது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது தெரிகிறதா யாகாவாராயினும் நாகாக்க என்று ஏன் திருவள்ளுவர் அப்படி வலியுறுத்தி சொன்னார் என்று? உங்கள் நாக்கு ஒரு சாதாரண உறுப்பல்ல, அது ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம், ஒரு அற்புத கருவி, ஒரு மந்திரக்கோள். அதை எப்படி பயன்படுத்துவது என்பது உங்கள் கைகளில் தான் உள்ளது. மன்னிக்கவும், உங்கள் வாய்களில் தான் உள்ளது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நீங்கள் பேசும் வார்த்தைகளை கவனியுங்கள். அவை அன்பையும் நம்பிக்கையையும் நேர்மறையையும் விதைக்கின்றனவா அல்லது பயத்தையும் சந்தேகத்தையும் எதிர்மறையையும் பரப்புகின்றனவா? இன்று முதல் உங்கள் ஒவ்வொரு சொல்லையும் ஒரு விலை மதிப்பற்ற விதையாக நினையுங்கள். அந்த விதைகளை உங்கள் வாழ்க்கை தோட்டத்தில் கவனமாக நடுங்கள். அன்பை நடுங்கள், அன்பு பெருகும். வெற்றியை நடுங்கள், வெற்றி விளையும். ஆரோக்கியத்தை நடுங்கள், ஆரோக்கியம் தழைக்கும். ஈர்ப்பு விதியை உங்களுக்கு சாதகமாக செயல்படுத்த உங்கள் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையே மட்டுமல்ல, உங்களை சுற்றியுள்ளவர்களின் வாழ்க்கையையும் இந்த உலகையும் கூட உங்கள் வார்த்தைகளால் அழகாக்குங்கள். இப்போது ஒரு கணம் கண்களை மூடுங்கள். ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக விரும்பும் ஒரு விஷயத்தை நினைத்து அதை குறிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தையை உங்கள் இதயத்தில் இருந்து முழு உணர்வோடு சத்தமாக சொல்லுங்கள். வெற்றி, ஆரோக்கியம், அன்பு, சமாதானம், செழிப்பு இப்படி உணருங்கள். அந்த வார்த்தையின் அதிர்வை அது உங்கள் உடலில், உங்கள் மனதில், உங்களை சுற்றியுள்ள காற்றில் பரவுவதை உணருங்கள். இதுதான் உங்கள் மந்திரம். இந்த மந்திரத்தை உங்களுடன் எடுத்துச் செல்லுங்கள். இந்த சக்தியை பயன்படுத்துங்கள். அற்புதங்களை நிகழ்த்துங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.